ஆனா பாஸ் ஆனு தெரியல, நான் எழுதியிருக்கேன். 1 மார்க் ஈஸியானு தெரியலண்ணா, எழுதியிருக்கேன். படிச்சது ஒண்ணு கூட வரல, படிச்சது ஒரு क्वेश्चन பாஸ் ஆவறதே டவுட் தான். எல்லாம் அந்த ஆண்டவன் மேல தான் இருக்கு, சார்த்து போட வேண்டியது. ஆண்டவன் மேல நீ படிக்கலையா? நாங்க சென்டம் போட மாட்டாங்க, லாங்குவேஜ்ல சென்டம் போட மாட்டாங்கல. இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து 1 மார்க் மட்டும் கொஞ்சம் டஃபா இருந்த மாதிரி இருக்கு. இப்போ உள்ள ஃபெல்லிங் மிஸ்டேக்ல ஒரு 10 மார்க் ஆச்சு போகும். எப்படியா இருந்தாலும் அப்படியே மார்க் போயிருங்கிற அவ்வளவுதான். 20 மார்க் எப்படியா இருந்தா கேரண்டியா போயிடும். ஆனா 80 மார்க் வந்துடும். எக்ஸாம்லாம் ஸ்ட்ரிக்ட்டா தான். அதெல்லாம் யாருமே ஓப்பனா பேச முடியும். தமிழ் எக்ஸாம் கம்பேர் பண்ணா இங்கிலீஷ் கொஞ்சம் டஃப் தான், கொஞ்சம் டஃப் தான். கூட்டத்துல யாராவது டாப் இந்த கூட்டத்துல அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, எப்படி இருந்தது? ஆனா பாஸ் ஆனு தெரியல, நான் எழுதியிருக்கேன். ஆமா, 1 மார்க்ல ஈஸியா எப்படி? 1 மார்க் ஈஸியானு தெரியலண்ணா, எழுதியிருக்கேன். ஏதோ புக் பேக்ல இருந்து 1 மார்க் கேட்டிருந்தாங்களா, எப்படி தம்பி? பாஸ் பண்ணிருவியா? அதெல்லாம் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிடலாம். எவ்வளவு மார்க் எதிர்பார்க்கறீங்க? மார்க் என்னன்னா ஒரு 35 வரணும், அவ்வளவுதானா. ஆர்டர் பாஸ் தான். பாஸ் பண்ணிருவியா? பேர் கமலேஷ், என் ஊரு அப்பியாபட்டி. அங்கிருந்து இங்க ரங்கா வித்யாலயா எக்ஸாம் எழுத வந்திருக்கிறேன். எக்ஸாம் எழுதிட்டேன், நான் பாஸ் ஆயிருவேன். பாஸ் ஆயிருவியா? பாஸ் ஆயிருவேன் தான். சரி. 1 மார்க் டஃப், 5 மார்க் ரொம்ப டஃப், 2 மார்க்ல தொட கூட பாடல. பேராகிராஃப்ல படிச்சது ஒண்ணு கூட வரல, படிச்சது ஒரு क्वेश्चन வரல. பாஸ் ஆவீங்களா? பாஸ் ஆவறதே டவுட் தான். எல்லாம் அந்த ஆண்டவன் மேல தான் இருக்கு, சார்த்து போட வேண்டியது. ஆண்டவன் மேல நீ படிக்கலையா? நான் படிச்சது எதுவுமே வரலையே. படிச்சது எதுவுமே வரலனா ஏன் வேணுமா? இவ்வளவு கஷ்டமா क्वेश्चन பேப்பர் கேக்குறாங்க. கஷ்டமா क्वेश्चन நாங்க என்ன எழுதுறது? கஷ்டமா இருந்துச்சா? செம்ம கஷ்டம். இங்கிலீஷ்ல தமிழ் கூட ஈஸியா இருந்துச்சு, இங்கிலீஷ்ல ரொம்ப கஷ்டம். டைம்லாம் பாஸ் பண்ணிடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்மா எப்படி இருந்தது? கம்பேரிட்டிவ்லி தமிழ் கம்பேர் பண்றப்போ தமிழ் கம்பேர் பண்ணும்போது மாடரேட்டா இருந்துச்சு. மாடரேட்னா எதுல உங்களுக்கு மாடரேட்? 1 மார்க்ல ஏன்னா எல்லாருமே 1 மார்க் தான் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றீங்க. புக் பேக்கா இல்ல இன்டீரியரா கேட்டு? புக் பேக் ஒரு சிலது கேட்டிருக்காங்க, இன்டீரியர்ல சிலது கேட்டிருக்காங்க. எங்க ஃப்ளூக்ல எல்லாமே கரெக்ட்டா வந்துருச்சு. எப்படியும் 100 அடிச்சிருவீங்களா? நாங்க சென்டம் போட மாட்டாங்க, லாங்குவேஜ்ல சென்டம் போட மாட்டாங்கல. 90 போ. அடுத்து என்ன படிக்கிற ஐடியா ஏதாவது இருக்கீங்களா? என்ன ஐடியா உங்களுக்கு அடுத்து? பேஸ் ஆஃப் மார்க். அதான் பேஸ் ஆஃப் மார்க்மா. ஒரு ஐடியா இருக்கும்ல, இன்ஜினியரிங் படிக்கலாம், ஆர்ட்ஸ் படிக்கலாம். நாங்க பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ். அப்போ மெடிக்கல் என்ன கோர்ஸ்? நான் வந்து ஃபார்ம் டி படிக்கிறேன். என்னமா? மார்க் வர போகுது. நீங்க எந்த ஸ்கூல்? ஸ்ரீ ரங்கா வித்யாலயா. மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுக்கணும்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஆக்சுவலா இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? கம்பேரிட்டிவ்லி நீங்க தமிழ் எக்ஸாம் எழுதுன மாதிரி இருந்ததா இல்ல இங்கிலீஷ் வேற மாதிரி டஃப்பா இருந்ததா? எப்படி இருந்தது? இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து 1 மார்க் மட்டும் கொஞ்சம் டஃபா இருந்த மாதிரி இருந்துச்சு. மீது எல்லாமே தமிழ் எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் கொஞ்சம் 1 மார்க் மட்டும் டஃபா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே 2 மார்க் அண்ட் 3, 5 மார்க் இதெல்லாம் இதெல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. எவ்வளவு மார்க் எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா 95 above. 90 above வந்து எப்படி 1 மார்க் 1 டஃப்பா? மார்க் மட்டும் தான் ஒரு 4-5 தப்பா இருக்கு. மீதி எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாவும் இல்லாம ஈஸியா மாடரேட்டா தான் இருந்துச்சு. மீதி எல்லாமே ஈஸி. 1 மார்க் மட்டும் மாடரேட்டா இருந்துச்சு. அடுத்து என்ன படிக்கிற ஐடியால இருக்கீங்க? அடுத்து என்ன ஒன்னும் முடிச்ச மார்க் வச்சு வீட்ல என்ன சொல்றாங்களோ அதான் அப்படியா இல்ல உங்களுக்கு பிடிச்சது படிக்க போறீங்க? ஐடியா இருக்கா? இன்ஜினியரிங்கா, ஆர்ட்ஸா, எம்பிபிஎஸ்ஸா ஏதாவது? இன்ஜினியரிங்கா? ஓகே. அப்பனா ஒன்று பண்ணுங்க, ஃபியூச்சர் அகாடமி சிவகார்த்தின்னு ஒரு சேனல் இருக்கும், என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, கைட் பண்ணுறேன் சரியா? இன்ஜினியரிங் படிக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கட் ஆஃப் தூக்கி கொடுக்கும், அதில் தெளிவாக இருந்துக்கோங்க. இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாமு எப்படி இருந்தது? பப்ளிக் எக்ஸாமு என்ன ஒரு தமிழ் எக்ஸாம் கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருந்தது? இங்கிலீஷ் இன்னைக்கு ஓகே தானா? ஆமா, கொஞ்சம் ஈஸியா தான் அட்டெண்ட் பண்ண இருந்துச்சு. 1 மார்க் கஷ்டம். புக் பேக் கொஸ்டினா இல்லை எப்படி இருந்தது? புக் பேக் கொஞ்சம் தான் வந்துச்சு, நான் முக்காவாசி இன்டீரியல் தான். இல்லடா அவ்வளவுலாம் இல்லடா. பாதி இன்டீரியல், பாதி புக் பேக். ஓகே 2 மார்க் 3 மார்க்ல எப்படி? அதெல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. 5 மார்க்கும் நான் படிச்சது. சரி, நீ என்ன எவ்வளவு மார்க் எதிர்பார்க்கறீங்க? நாங்க 80 மேல எதிர்பார்க்கறோம். 1 மார்க்ல எப்படி இருந்தாலும் 10 மார்க்ல இப்போ உள்ள ஃபெல்லிங் மிஸ்டேக்ல ஒரு 10 மார்க் ஆச்சு போகும். எப்படியா இருந்தாலும் அப்படியே மார்க் போயிருங்கிற அவ்வளவுதான். 20 மார்க் எப்படியா இருந்தா கேரண்டியா போயிடும். ஆனா 80 மார்க் வந்துடும். எக்ஸாம்லாம் ஸ்ட்ரிக்ட்டா தான். அதெல்லாம் யாருமே ஓப்பனா பேச முடியும். தமிழ் எக்ஸாம் கம்பேர் பண்ணா இங்கிலீஷ் கொஞ்சம் டஃப் தான், கொஞ்சம் டஃப் தான். தமிழ் எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? இங்கிலீஷ்ல எவ்வளவு? 90+. டாப்பர்ஸ்லாம் 1 மார்க் சென்ட் பண்ணிக்கலாம். யாரா டாப்பறீங்க? நீங்க இல்ல, உங்க கூட்டத்துல யாராவது டாப்பர்? இந்த கூட்டத்துல அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது, அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. அடுத்து என்ன படிக்கலாங்கிற ஐடியால இருக்கீங்க? என்ன பண்றது, ரிசல்ட் வரட்டுனா அப்புறம் ஓட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணணும், ஃபியூச்சர் அகாடமி சிவகார்த்தின்னு ஒரு சேனல் இருக்கும், நான் தான் அது, என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, கைட் பண்றேன். இன்னும் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானும்